வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து டபுள் செக். ஸோ டபுள் செக் அப்படின்னா 2 செக் வரும். கிங்குக்கு 2 செக் வரும். நம்ம டபுள் அட்டாக்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். ஒரு பீஸ் 2 பீஸ் அட்டாக் பண்ணால் டபுள் அட்டாக் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ 2 பீஸ் கிங் அட்டாக் பண்ணால் அதுக்கு பேர் டபுள் செக். ஸோ 2 பீஸ் கிங் அட்டாக் பண்ணால் அதுக்கு பேர் டபுள் செக். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டபுள் செக் எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டபுள் செக்லேயும் அட்வான்டேஜ் இருக்கணும். டபுள் செக்கில் அட்வான்டேஜ் மூவ் கண்டுபிடிச்சாதான் யூஸ்ஃபுல். நம்ம ஒரு மூவ் விளையாடும்போது அதில் நமக்கு என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மூவை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா பொசிஷன் எல்லாம் கவனிச்சுக்கோங்க. குயின், பிஷப், கிங் ஒரே லைனில் இருக்குது. ஸோ நடுவில் இருக்கிற பீஸை மூவ் பண்ணால் டிஸ்கவர் செக் வரும். ஸோ அந்த டிஸ்கவர் செக்கு நம்ம போன டாப்பிக்கில் படித்தோம். இப்போ டபுள் செக் படிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஷப் இங்கே இருக்குது. ஸோ பிஷப் எடுத்து நம்ம இங்கே வச்சுருந்தோம். குயின் செக், பிஷப் அட்டாக் தி கிங். ஸோ 2 செக் வந்தது. ஸோ டபுள் செக் ஓகே. அப்படி வந்தால் என்ன யூஸு? கிங்கை சிம்பிளாக இப்படி காப்பாற்றிடலாம். ஸோ எதனா கேப்சர் பண்ண முடிஞ்சுதா? எதுவுமே கேப்சர் பண்ண முடியல, எதுவுமே அட்வான்டேஜ் கிடைக்கல. ஸோ அதே இப்போ பார்த்தீங்கன்னா பிஷப் இங்கே இருக்கு. இந்த பிஷப்பை நம்ம இன்னொரு இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஸோ பிஷப் இன்ட்டு பான். ஸோ இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு, குயின் செக் வந்திருக்கு, பிஷப் செக் வந்திருக்கு. ஸோ 2 செக் வந்திருக்கு. ஸோ 2 செக் வந்ததுனால பானால இங்கே பிஷப்பை கட் பண்ண முடியாது. ஸோ கிங்கை காப்பாற்றி ஆகும். ஸோ கிங்கை காப்பாற்றினால என்னாச்சு? ஜஸ்ட் கிங் இங்கே நீங்கள் மூவ் பண்ணாங்க. ஸோ பிஷப் கேப்சர் குயின். ஸோ இப்போ 9 பாயிண்ட்ஸ், 9 + 1 10 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிது? டபுள் செக்குன்னு அந்த ஐடியா யூஸ் பண்ணி அதில் அட்வான்டேஜ் மூவ் கண்டுபிடிச்சதுனால இந்த பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கிங் கேப்சர் பிஷப். ஸோ இதுக்கப்புறம் ஒயிட் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஒயிட் கிட்ட ஒரு குயின் இருக்குது. ஸோ குயின் வச்சு இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு குயின் செக்மேட் கூட பண்ணலாம். சிங்கிள் குயின் செக்மேட்டும் ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ குயின் வச்சு கேமை வின் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த டபுள் செக்கில் ஒரு சம் பார்த்தோம். இப்போ இந்த டபுள் செக்கில் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். அதை எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ டபுள் செக் டாப்பிக்கில் நம்ம செகண்ட் சம்மை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம். இப்போ செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒயிட் டு ப்ளே. ஸோ ஒயிட் இப்போ எங்கே விளையாடுறாங்கன்னு கவனிங்க. ஸோ டபுள் செக், 2 செக் வரணும். 2 பீஸ் வந்து கிங் அட்டாக் பண்ண போகுது. ஸோ ரூக் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே செக் வைக்கிறோம். பிஷப் செக், ரூக் செக், 2 செக் வந்துச்சு. ஸோ 2 செக்கை கிங்கை காப்பாற்றி ஆகணும். ரூக்கால் ரூக் அடிக்க முடியாது, பிகாஸ் பிஷப் செக் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க? கிங்காலே ரூக் அடிச்சிடறாங்க. ஸோ 5 பாயிண்ட்ஸ் ஒயிட் லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ டபுள் செக். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க? ஒயிட்டு ரூக் எடுத்து செக் வைக்கிறாங்க. ஸோ ஐடியா என்ன? கிங்கால் எங்கே போக முடியாது, போனால் என்ன வரும்? பிஷப் செக் வரும். ஸோ கிங் இங்கே வச்சுருக்காங்க, ரூக் இங்கே இருக்குது. ஸோ ரூக் செக் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ செக்மேட்டே பண்ணிட்டாங்க, கேமை வின் பண்ணிட்டாங்க. ஸோ செக்மேட் நமக்கு முக்கியம். அந்த செக்மேட் எப்படி கண்டுபிடிச்சோம்? டபுள் செக்குன்ற ஐடியா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஸோ ஒரு ரூக் நம்ம ஆப்போனண்ட்டு கொடுத்துட்டு டபுள் செக்குன்ற ஐடியா யூஸ் பண்ணி பிளாக்கை செக்மேட் பண்ணிட்டோம். ஸோ செக்மேட் பண்ணதுனால யார் வின் பண்ணா? ஒயிட் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக கேமில் வின் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.